நான் சொல்றது முதல்ல நல்லா விளங்கிக்கணும். 365 நாள் எவன் வீட்ல விளக்கு எரியுதோ, யார் வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிடுறாங்களோ, வீட்ல என்னைக்கும் அந்த கடவுளோட அனுகிரகம் இருந்ததுதான். எந்த நோய் நொடியோ, இல்ல மத்தபடி இந்த மாந்திரீகத்தால பாதிப்போ வீட்டுக்குள்ள அஞ்ச போறது கிடையாது. மாந்திரீகங்கிற கலை எதுக்காக பயன்படுத்துது? ஒரு மனிதனோட நாம நினைக்கிற ஒரு விஷயத்தை செய்ய தூண்டுவது, இல்லைன்னா செய்ய வைப்பது, இல்லை ஆட்டு வைப்பது. இதுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மாந்திரிக டூலா பயன்படுத்துறாங்க. இதை பயன்படுத்தி ஒருத்தரோட வாழ்வியல்ல மாற்றத்தை கொடுக்க முடியுமா, தாக்கத்தை கொடுக்க முடியுமா? கண்டிப்பா 100% மாந்திரிகத்தால ஒரு விஷயத்தை மாற்றவும் முடியும், தாக்கத்தை கொடுக்கவும் முடியும். சூனியம் பண்ணிடுவான்னு சொல்றது என்ன, அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. அவனுக்கு சூனியம் வச்சிருவேன் அப்படின்னாக்கா அவன் ஒன்றும் இல்லாமல் நிற்கதையும் நடுத்தரவில் நிற்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கு இன்னைக்கு அதை பண்ணுற அளவுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் மாந்திரிகள் இருக்காங்க. அதனால எல்லாரும் பயந்துக்கிட்டு எனக்கு அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சும்மா பைத்தியக்காரன்னு சொல்ல வேண்டாம். அதுலேயும் பல பேர் ஒதுங்கி இருக்காங்க. வேண்டாம், ஏன்னா இது கர்மா. மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும் சோல்டர் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், முதுகு தண்டவோட வலி இருந்துகிட்டே இருக்கும், அது போக வயிறு கொமட்டுற மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மந்த்லி பீரியட்ஸில் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். நைட்டு தூங்கும் போது யாராவது போட்டு அழுத்துற மாதிரி ஒரு தொந்தரவு இருக்கும். இதெல்லாம் எதனோட அறிகுறி அப்படின்னாக்கா ஒரு ஆத்மா வந்து உங்ககிட்ட குடிக்கொண்டாவோ இல்லை அந்த வீட்டில் குடிக்கொண்டு இருந்தாவோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் பெண்களுக்கு கொடுக்கும். நான் ஒரு மாந்திரிகனாக இருந்தேன். என்னையுமே வந்து நைட்டு ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு நான் வந்து கதவை திறக்கிற நேரம் நான் சாவியை தேடும் போது எதுக்குடா இன்னத்துக்கு வந்து கதவை திறக்கிறோம் அப்படிங்கிற எனக்கு ஒரு புத்தி வந்து அதுக்கப்புறம் தான் காலையில் எனக்கு மூத்தவர்களிடம் நான் பேசும்போது இந்த மாதிரி நீ போயிருந்தேன்னா நைட்டு ஒன்று நீ முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொற்றவை பக்தி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மறைமொழியாளர் வராகி சித்தர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட மாந்திரிகம் சார்ந்து பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வசியம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது இப்போ பிளாக் மேஜிக் பத்தி சில விஷயங்கள் வந்து இன்டெப்தா பேசலாம்னு சொல்லி ஐடியா சார். வசியம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ இன்னைக்கு தான் வந்துட்டு நான் புதுமையாக கேள்விப்படுற இந்த விஷயம், மையக்கு வந்துட்டு உயிர் இருக்கு, நம்ம உயிர் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படிங்கிறது. இப்போ பிளாக் மேஜிக் அப்படின்னும் பொழுது இந்த ஏவல், பில்லி, சூன்யம், ஜின் மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம உயிர் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குமே உயிர் இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டுத்தையும் விதத்துக்கு பயன்படுத்தலாங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா பிளாக் மேஜிக் மூலமாக கெட்ட விஷயங்கள் தான் செய்ய முடியும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளாக் மேஜிக்கும் நம்ம நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். இப்போ ஜின் மூலமாக நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை சாதிச்சுக்கலாம், ஏவல் கூட நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இது பற்றிலாம் சொல்லுங்கள் சார், என்ன வித்தியாசங்கள்? இப்போ மாந்திரிகனாவே இப்போ என்ன ஆயிடுச்சு, பிளாக் மேஜிக் மாந்திரிகனாவே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு கெடுதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்கா ஒரு மனிதனோட வாழ்வியலில் ஏற்படுற நன்மை தீமைக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து மாந்திரிகம். இப்போ அதை போய் வந்து என்னென்னா இங்கே ஒவ்வொருத்தனோட தேவை என்ன, ஒருத்தனோட அழிவு, ஒருத்தனோட கஷ்டம், ஒருத்தனோட துக்கம், ஒருத்தனோட துயரம், இதை தான் இன்றைக்கி ஒரு சக மனிதனோட சந்தோஷமாக இருக்குது. அப்போ அதுக்கு இது ஒரு டூலாக இருக்குது. இப்போ அதை நம்ம ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தானே. இப்போ இந்த மாதிரி மாந்திரிகத்தை பிளாக் மேஜிக்கு இது கெடுதலுக்கு பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாந்திரிக கலையே அது ஒரு தேவையில்லாத ஒரு கேடுகட்ட கலைங்கிற மாதிரி இவங்க அந்த ஒரு கேடுகட்ட நபர்களால் அப்படி ஆகி போச்சு. அதான் உண்மை. மாந்திரிகங்கிறது ஒரு மனிதனோட வாழ்வியலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். அவனோட வாழ்வியலில் ஏற்படுற நன்மை தீமைக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மாந்திரிகம். இப்போது ஏவல் பண்ணுறாங்க, ஜின்னு வச்சு பண்ணுறாங்க, இப்போது குட்டிச்சாத்தனை வச்சு பண்ணுறாங்க, அதை வச்சு பண்ணுறாங்க, காட்டேரி வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது. இதில் நிறைய முரண்பாடும் எனக்கு இருக்குது. இப்போ ஏவல் ஒரு விஷயம், மாந்திரிகத்தில் ஏவல் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னாக்கா இப்போ மாந்திரிகம் எதுக்கு பயன்படுத்துவாங்க? இன்றைக்கி இருக்கிற நான் என்னோட கருத்துங்கிறது இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். மாந்திரிகங்கிற கலை எதுக்காக பயன்படுத்துது? ஒரு மனிதனோட நோக்கம், அதாவது நாம் நினைக்கிற ஒரு விஷயத்தை செய்ய தூண்டுவது, இல்லைன்னா செய்ய வைப்பது, இல்லை ஆட்டு வைப்பது. இதுக்கு பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி மாந்திரிக டூலாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதை பயன்படுத்தி ஒருத்தரோட வாழ்வியலில் மாற்றத்தை கொடுக்க முடியுமா, தாக்கத்தை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக 100% மாந்திரிகத்தால் ஒரு விஷயத்தை மாற்றவும் முடியும், தாக்கத்தை கொடுக்கவும் முடியும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இங்கே அரசியல்வாதியிலேருந்து, சினிமா ஸ்டார்லேருந்து, சக மனிதன்லேருந்து, கோடீஸ்வரன்லேருந்து எல்லாருக்கும் இந்த மாந்திரிகத்தை கையில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைகளை அது மூலிமா நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரோட தேவை ஒவ்வொன்று. மாந்திரிகம்னு ஒன்று இருக்கான்னா இருக்குது. மாந்திரிகத்தால் இந்த பில்லி சூனியம் இது பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். சூனியங்கிறது என்ன? சூனியம்னா அதை பார்த்தீங்கன்னாக்க 0, அதாவது ஒன்றும் இல்லாத நாமே. அதை சூனியம் பண்ணிடுவான்னு சொல்கிறது என்ன, அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது, அதுதான் அதுக்கோட அர்த்தமே.
இப்போ நான் உனக்கு சூனியம் வச்சிருவேன் அப்படின்னாக்கா அவன் ஒன்றும் இல்லாமல் நிற்கதையாக நடுத்தரவில் நிற்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணத்துக்காக நம்ம அதை கன்வே பண்ணுறோம். ஒரு சூனியம் பண்ணோம்னா ஒருத்தனை ஒன்றும் இல்லாமல் நிர்மூலம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். இன்றைக்கி அதை பண்ணுற அளவுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் மாந்திரிகள் இருக்காங்க. அதனால் எல்லாரும் பயந்துக்கிட்டு எனக்கு அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சும்மா பைத்தியக்காரத்தம்னா சுத்த வேண்டாம். இன்றைக்கி விரல் அதுலேயும் பல பேர் ஒதுங்கி இருக்காங்க. சூனியம் பண்ணுறதுக்கோ இல்லை மாந்திரிகம் செய்கிறதுக்கோ இன்றைக்கி பல நபர்கள் ஒதுங்கி இருக்காங்க. வேண்டாம், ஏன்னா இது கர்மா. இப்போ இன்னைக்கு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நம்ம போனோன்னே நம்ம காசு கொடுத்து நம்மளோட பிரச்சனை தீர்ந்துடணும்னா உடனே எல்லாம் இது பண்ணணும். இது கர்மா. ஒருத்தங்க இன்னைக்கு சுற்றி போகிறது கூட யோசிக்கிறான். ஏன்னா உன்னோட கர்மாவை நான் எதுக்கு வாங்கிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குது. இப்போ ஏவல்ங்கிறது என்ன? ஏவல்ங்கிறது ஒரு விஷயத்தை ஏவி வரும். இப்போ நம்ம ஒரு அடியாளை வச்சு அவனை போய் அடிச்சுட்டு வரோன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாந்திரிகனானவன் தனக்கு ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணி வச்சிருப்பான், இல்லை ஒரு தேவதையை சித்தி பண்ணி வச்சிருப்பான், ஒரு ஆத்மாவை சித்தி பண்ணி வச்சிருப்பான். இப்போ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, தான் நினைக்கிற ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கோ இல்லை செய்ய தோன்றதுக்கோ தன்னை யார் நாடி வராங்களோ அவங்களுக்கு, அவங்க எதுக்காக வராங்களோ, ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்காக வரலாம், ஒரு காதலி பிரச்சனைக்காக வரலாம், ஒரு இல்லீகல் அஃபேருக்காக வரலாம், இல்லை தொழிலுக்காக வரலாம், ஒரு செய்வினை பாதிப்பாக வரலாம், ஒரு செய்வினை வைக்கிறது கூட வரலாம். இப்போ இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு உண்டான அவங்க சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ வச்சு அங்கே பாவை வச்சு அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து இங்கேருந்து ஒரு தெய்வத்தையோ ஒரு ஆத்மாவையும் ஏறி விட்டு அவனை போய் இதை செய், இல்லைன்னா அதுக்கு உண்டான வேலையை செய், இல்லைன்னா இப்படி அங்கே இருந்து கேடு அப்படின்னு ஒரு சில புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பிவிட்டா அது போய் அது போன வேலையை அதை செஞ்சுட்டு வரும். இப்படி தான் ஏவலுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணோம். இப்போ இந்த ஏவலுங்கிற விஷயத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ஜின்னை பயன்படுத்துகிறாங்க, காட்டேரி பயன்படுத்துகிறாங்க, அதை படுத்துறாங்க. அதெல்லாம் ஒன்று இன்றைக்கி அதெல்லாம் அவங்க பயன்படுத்துறதுக்கு இங்கே ஆட்கள் கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம குடிச்சாத்தனை வச்சுருக்கேன், காட்டேரி வச்சுருக்கேன், இல்லை அந்த காட்டேரிங்கிறது அதை ஒரு ஒரு இனத்தோட குலதெய்வம். நம்ம அதை குறை சொல்ல வேண்டாம். இங்கே இன்னும் குடிச்சாத்தானே அப்புறம் அந்த காதில் வந்து பேசுகிறேன் எச்சனி கண்ணு எச்சனி அந்த எல்லாம் இருக்கா? இருந்ததுன்னு இருந்தது. இன்றைக்கி யார் வச்சுருக்கா? இந்த கரூரில் ரொம்ப பேர் சுற்றிட்டு இருந்தாங்க, வீட்டில் வந்து கள்ள வெட்டி எறியுது குட்டிச்சாத்தன். நான் தானே கிடையாது. அங்கே இருக்கிற சில குட்டிச்சாத்தங்க பண்ணுற வேலை அது முதல்ல குட்டிச்சாத்தன் கிடையாது என்ன. அப்போ எல்லாரும் மனதிலையும் எல்லாரும் செய்வனை பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் செய்வனை பண்ணிட முடியும்னா முடியாது. செய்வனை பண்ணணும்னா ஒன்று நீ அவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கணும், இல்லை சூழ்நிலை கைதியாக நீ மாட்டியிருக்கணும். இப்படி இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் சூனியங்கிறது ஒரு செய்வனை பண்ணணுங்கிற லெவலுக்கே போவான். நீ ஒரு கெடுதல் பண்ணாமல் ஒருத்தன் செய்வனை பண்ணணும். இன்றைக்கி செய்வனை பண்ணணும்னா குறைஞ்சு ஒரு 2-3 லட்ச ரூபா செலவாகுது. உனக்கு செய்வனை பண்ணுற அளவுக்கு உன்னோட எதிரி ஒருத்தன் நீ முதல்ல பாரு. இப்போ ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவன் போய் ஒரு 2 லட்ச ரூபா உனக்கு செலவு பண்ணி அவனுக்கு என்ன செய்யணும்னு விதியா? இல்லை அவனுக்கு ஏதாவது வேறு படியா? சும்மா அதெல்லாம் சும்மா மடத்தனமான ஒரு விஷயத்தை போய் செய்வனை பண்ண முடியுமா? செய்வனை பண்ண முடியும். செய்வனையால் ஒருத்தருக்கோட வாழ்வியலில் மாற்றத்தை கொடுக்க முடியுமா, அழிக்க முடியுமா, ஆக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது யாருக்காக, எதற்காக, எப்பேற்பட்ட நபர் செய்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த ஏவலுங்கிற ஒரு விஷயம் வேலை செய்யும். சார், இப்போ இந்த கெட்டது பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே, நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ நல்லதும் பண்ண முடியும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால இந்த ஏவல், பில்லி, சூனியம், அதுக்கப்புறம் இந்த குட்டி சாத்தான் மாதிரியான விஷயங்கள் வச்சு செஞ்சுக்க முடியும் சார்? குட்டிச்சாத்தானும் மற்றபடி நீங்கள் சொல்ல அந்த ஜின்னோ மற்ற அந்த ஆத்மாவங்களோ இதெல்லாம் வச்சு நல்லது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தெய்வத்தோட சக்தி இருந்தாவோ இல்லை ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணியிருந்தாலோ ஒரு தேவதையை சித்தி பண்ணியிருந்தாலோ போதும். இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ என்ன கான்செப்ட்னா ஜின்னு இந்த குட்டிச்சாத்தான் அது இதுங்கிற மாதிரி போட்டிங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போது இந்த மாதிரியா மாந்திரிகம், அதாவது பிளாக் மேஜிக்கு இருக்குது, மாந்திரிகத்தை பயன்படுத்தி கெட்டது தான் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லது செய்ய முடியுமானா கண்டிப்பாக நல்லதுக்காக கண்டுபிடிக்க ஒரு விஷயந்தான். நல்லது பண்ண முடியுமானா கண்டிப்பாக நல்லது பண்ண முடியும். ஒருத்தன் செய்வனை பண்ணி ஒருத்தன் கஷ்டப்படுறான், இல்லைன்னா ஒரு கை கால் வராமல் கிடக்கிறான், இல்லைன்னா ஏதாவது துன்பப்படுறான், ஏதாவது அவங்க வீட்டில் தொடர்ந்து துர்மரணங்கள் நடந்துட்டுருக்கு, ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ அவனோட பிரச்சனையை தீர்க்கறது இங்கே இந்த மாந்திரிக வித்தை படித்தவன் தானே ஒருத்தன் தானே தீர்க்கிறான். அப்போ அதனால் அவனோட கஷ்டத்தை தீர்க்கும் போது அங்கே நல்லது தானே நம்ம செய்கிறோம். ஒருத்தவங்களோட பிரச்சனை, ஒருத்தவங்களோட துயரை, ஒருத்தவங்களோட கஷ்டத்தை மாந்திரிகத்தால் தீர்க்க முடியுமானா கண்டிப்பாக தீர்க்க முடியும். அவங்க அதுக்கு என்ன தீர்வுங்கிறத பார்த்து அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுத்தாக்கா, இல்லை அதுக்கு உண்டான வழிபாட்டை செஞ்சாக்கா, இல்லை அதுக்கு உண்டான கழிப்பு பூஜைகளை செய்யும் போது அவங்களோட பிரச்சனைகளை அவங்கவுங்க சார்ந்து வாழ்கிற அவங்கவுங்க சம்பாதிச்சு வச்சுருக்க இந்த கர்மவினி பிரச்சனைகளை அதாவது வேரோடு நீக்கிட்டு, அது ஒரு கழிப்பு பூஜைன்னு மாந்திரிகத்தை சொல்லுவாங்க, அதெல்லாம் வேரோடு நீக்கிட்டு நம்ம பொதுவாக அதாவது ஒரு புது மனிதனாக ஒரு மொட்டை போட்டு நம்ம ஒரு கோயிலுக்கு போய் மொட்டை போட்டு எப்படி புது மனிதனாக வாழணும்னு ஒரு அடுத்த இது எடுக்கிறோமோ அதே மாதிரி மாந்திரத்தில் கழிப்பு பூஜை பண்ணி ஒருத்தர் அடுத்த நிலைக்கு நம்ம இப்போ வாழ்ந்துடுற இந்த துயர நிலையிலேருந்து மாறி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த கலையை நம்ம பயன்படுத்தலாம். மாந்திரிகத்தெல்லாம் இது கண்டுபிடிக்கப்பட்டதே நன்மைக்கு மட்டும்தான், நன்மைக்காக மட்டும்தான். நன்மை செய்யலாம்னா கண்டிப்பாக 100% நன்மை செய்யலாம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது.
சார் இப்போ சில பேர் என்னன்னா மாந்திரிகத்தினால தான் வந்துட்டு கை வந்து இழுத்துக்குச்சுங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் என்னன்னா அது மாந்திரிகத்தால தான் நடந்துச்சான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? மேபி உடல் உபாதைகள் காரணமா கூட ஆகியிருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? பெண்கள பொறுத்தவரைக்கும் முதல்ல இப்போ மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா, பெண்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் குடுக்கும். இது வயது காரணமாவும் வரலாம். எல்லாத்தையும் நம்ம பிற்போக்குத்தனமா நான் பேச போறது கிடையாது. அ ஒரு அதாவது இப்போ என்ன மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாலும் என்னோட ஏதாவது பிளட் டெஸ்ட்டோ, இல்ல மத்த எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மலா தான் சொல்றாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தாக்கா பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற சொல்றவங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்கள பொறுத்தவரைக்கும் ஷோல்டர் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். முதுகு தண்டுவட வலி இருந்துகிட்டே இருக்கும். இல்ல முட்டிக்கால்ல அ வலி இருந்துகிட்டே இருக்கும். உள்ளங்கால் அரிப்போ, வலியோ இருந்துகிட்டே இருக்கும். அது போக வயிறு கொமட்டுற மாதிரியான ஒரு சில சிம்ப்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது போக என்னன்னா மந்த்லி பீரியட்ஸ்ல உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். நைட்டு தூங்கும்போது யாராவது போட்டு அழுத்துற மாரி ஒரு தொந்தரவு இருக்கும். இல்லைன்னா உறவு கொள்ற மாரி ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவு இருந்தது. இதெல்லாம் எதனோட அறிகுறி அப்படின்னாக்கா, ஒரு ஆத்மா வந்து உங்ககிட்ட குடிக்கொண்டாவோ, இல்ல அந்த வீட்ல குடிக்கொண்டு இருந்தாவோ, இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் பெண்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் ஒரு சில அறிகுறிகள். இது போக வீட்ல ஏதாவது ஒரு துர்நாற்றமோ, இல்ல அங்க வேற ஏதாவது யாராவது ஒருத்தரோட நடமாட்டம் இருக்கிற மாரி இருக்கும். சில பேருக்கு யாரோ நம்மள கிராஸ் பண்ணி போற மாரியோ, நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும். யாரோ நம்மள கிராஸ் பண்ணி போற மாரி இருக்கும். இல்ல நம்ம கூடயே யாரோ இருந்துட்டு இருக்க மாரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டிக் கொடுக்கும். இப்போ சில அறிகுறிகள்லாம் சொல்லுவாங்க. இது மாரி அதெல்லாம் சும்மா போய் பிற்போக்குத்தனம். என்னையவே வந்து மோகினி கூப்பிட்டுருக்கு. நான் ஒரு மாந்திரீகனா இருந்து, என்னையவே வந்து நைட்டு ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு நான் வந்து கதவ தொறக்கிற நேரம் நான் உள்ள சாவி போட்டு இருந்தது. நான் எடுத்து நான் தனியா வச்சிருந்தேன். அ சாவிய தேடும்போது, எதுக்குடா இந்நேரத்துக்கு வந்து கதவ தொறக்கிறோம் அப்படிங்கிற எனக்கு ஒரு புத்தி வந்து, அதுக்கப்புறம் தான் நான் எதுவுமே பேசாம நேரா போய் பண்ணிட்டேன். நான் ஒரு மாந்திரீகனா இருந்தாலும், என்னையவே அந்த இழுக்கறக்கு உண்டான, அதுக்கு உண்டான அந்த பவர் அந்த ஒரு அப்புறம் காலையில எனக்கு மூத்தவர்களிடம் நான் பேசும்போது, இந்த மாரி இருந்ததுன்னா, "நீ போயிருந்தேன்னா நைட்டு ஒண்ணு நீ முடிஞ்சது" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்போ இந்த மாரியான ஒரு சில ஆத்மாக்களோ, ஒரு துராத்மாக்களோ, அது அதுக்கு உண்டான வேலைகள செய்யும். கெடுதல் செய்யணும்னு அனுப்புனது, கெடுதல் செய்யணுங்கிற நோக்கத்தோட இருக்கிறது, கண்டிப்பா கெடுதல் தான் செய்யும். அப்போ ஒருத்தங்களுக்கு கெடுதல் செய்யணும்ங்கிறது அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு ஆத்மா வச்சிருக்காங்க, இல்ல ஒரு ஏவல் தெய்வத்த வச்சு அனுப்பியிருக்காங்கன்னா, அத போய் என்ன அங்கேருந்து நல்லதா பண்ண போகுது? கெட்டது மட்டும் தான் செய்யும். கண்டிப்பா அது அழிவு கொடுக்குமான்னா, அழிவு கொடுக்கும். அத ஒரு நல்ல மாந்திரிகிட்ட போய் சரி பண்ணிக்கிறதோ, இல்ல இப்போ இன்னொரு கேள்வி வந்துரும். "ஏங்க இத நீங்க சொல்றீங்க. இப்ப கெடுதல் ஒருத்தன் பண்றான். நீங்க இன்னொரு மாந்திரிகர தேடி வந்து அத சரி பண்ணிக்க" அப்படிங்கிறாங்க. நான் சொல்றது முதல்ல நல்லா விளங்கிக்கணும். 365 நாளும் எவன் வீட்ல விளக்கு எரியுதோ, யார் வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிடுறாங்களோ, வீட்ல என்னைக்கும் அந்த லட்சுமி கடாட்சம் அதாவது அந்த கடவுளோட அனுகிரகம் இருந்ததுன்னா, எந்த நோய் நொடியோ, இல்ல மத்தபடி இந்த மாந்திரீகத்தால பாதிப்போ வீட்டுக்குள்ள அஞ்ச போறதே கிடையாது. 365 நாள் விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க. வீட்ல வெள்ளி செவ்வாய்னாக்கா தூப தீபம் போடுங்க. இது வந்து எந்த ஒரு அதாவது துர்சக்திகள வீட்டுக்குள்ள அழைக்கவே அழைக்காது. எங்க வீட்டுக்கு வரணும்னாவே அது யோசிக்கும். அப்போ நம்மகிட்ட இத பாருங்க, நான் சொன்னோனே ஒரு மாந்திரியர் இப்ப பாருங்க, இவர பாருங்க கரெக்ட்டா பிசினஸ்க்காக பேசுறாங்கற மாரி. உனக்கு ஒரு துர்சக்தி அங்க ஒரு சில பிரச்சனை இருந்தா மாந்திரிகிட்ட போய் தான் தீரணும். இல்ல எனக்கு வராம இருக்கணும். இனிமே எந்த காலத்துலயும் அது வரக்கூடாதுன்னா, டெய்லி க க அ வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிட ஆரம்பி. எந்த பிரச்சனையும் வீட்டுக்குள்ள வரப்போறதே கிடையாது. தினமும் தூபம் போடுங்க. அது கூட முடிஞ்சாக்கா வெண்கடுகு கருப்பு சாம்பிராணி கூட வெண்கடுகு சேர்ந்து நீங்க சாம்பிராணி போட ஆரம்பிங்க. எந்த துர்சக்தியும் வீட்டுக்குள்ள அண்டாது. வீடு சுபிட்சமா இருக்கும். காசு பணம் தங்க ஆரம்பிக்கும். நிம்மதி இருக்கும். அதுதான். ஓகே சார். நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னைக்கு எங்க கூட. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.